அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வெஜிடபிள் பிரியாணி வீட்டில் இருக்க காய்கறிகளை வச்சு டேஸ்ட்டாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு இந்த மாதிரி இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டே ரெடி பண்ணிவிட்டு குக்கரை வச்சுட்டு ஆயில் விட்டு தேவையான அளவு ஆயில் விட்டு நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். பட்டை, கிராம்பு, சோம்பு, நட்சத்திர சோம்பு, பிரியாணி இலை இதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா பிரியாணிக்கு பொன்னிறமாக வதங்கி வந்தால் தான் நல்லா ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். இந்தளவுக்கு வதங்கினா இது ஓகே, இது கரெக்டான பதத்தில் இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம ஒரு கைப்பிடி அளவு மல்லி இலையை தூவி அதுவும் இந்தளவுக்கு வதங்க விட்டுறலாம். மல்லி இலையும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் புதினா இலைகளை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு புதினா இலையும் ஆட் பண்ணிக்க போகிறோம். அதுவும் நல்லா இந்தளவுக்கு சுருண்டு வெந்து வந்ததும் இதில் நம்ம மசாலா பொருட்கள்லாம் ஆட் பண்ணிக்க போகிறோம். காரத்துக்கு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். காரம் எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்க போகிறோம். பிரியாணி மசாலா நம்ம லாஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணி மறுபடியும் தயிர் தேவையான அளவு, புளிப்புக்கு தேவையான அளவு தயிர் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் ஒரு பச்சை மிளகா 4 பச்சை மிளகா ஆட் பண்ணிவிட்டு தக்காளியும் ஒரு 2 சின்ன சைஸ் தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். தக்காளி நல்லா வெந்து குழஞ்சி வர்ற வரைக்கும் வேக வைக்கணும். நல்லா இந்த அளவுக்கு வெந்து வந்ததும் இதில் நம்ம காய்கறிகள் எல்லாம் ஆட் பண்ணி நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா அது குக் ஆகட்டும். இந்த ஸ்டேஜில் நம்ம பிரியாணி மசாலா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இதில் நல்லா இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவருக்காக நான் மீல் மேக்கர் ஆட் பண்ணியிருக்கேன். மீல் மேக்கர் சேர்த்துட்டு ஒரு 2 மினிட்ஸ் விட்டு அதுக்கப்புறம் பிரியாணிக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம அரிசி ஆட் பண்ணிக்கலாம். 1 டம்ளர் ரைஸுக்கு 2 டம்ளர் தண்ணிங்கிற அளவுக்கு வச்சுருக்கோம். இப்போ நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம ரைஸை போட்டு இப்போ குக்கர் போட்டு ஒரு 2 விசிலுக்கு விட்டு எடுத்துடலாம். நார்மல் ரைஸ் தான் ஆட் பண்ணியிருக்கேன். பாஸ்மதி ரைஸ் கூட வச்சாலும் நல்லாயிருக்கும். பாருங்கள், ப்ரெஷரெல்லாம் ரிலீஸ் ஆகி நல்லா பிரியாணி ரெடியாக இருக்குது. இந்த மாதிரி உங்களுக்கும் இந்த வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.